Chitra, Social Talk. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா பிசிஓடி 100 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பொண்ணுங்களுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் தான் இருக்குது. அப்போது வெயிட், ஓவர் வெயிட் இந்த மாதிரி இருக்கும்பொழுது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ வெயிட்டை குறைச்சிட்டு வாமா அப்படின்றவாங்க. ஏஜ் ரிலேட்டட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் தான். அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அக்குபங்க்சர் எடுத்தாங்கன்னா 60% கண்டிப்பாக தீர்க்க முடியும் தான். ஆனால் யார் தயாராக இருக்கா? நிறைய ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்க்கு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்காக வந்தாங்க. சொல்லிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் சொன்னேன், நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போடுறேன் ப்ளஸ் ஃபர்டிலிட்டி ரிலேட்டாகவும் போடுறேன். நான் கன்சீவ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையும் உங்களுக்கு போடுறேன். டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டும் நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் நேச்சுரலாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் டாக்டர், ஒரு அளவுக்கு வரும்னு. அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணி நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க. ஐவிஎஃப்கே போகல அவங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஐவிஎஃப் போனாலும் சரி போகாட்டியும் சரி அக்குபஞ்சர் 100% அவங்களுக்கு பண்ணும். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தைராய்டு இருந்தாலும் ப்ராப்ளம் தான், பீரியட்ஸ் சரியாக வராது. பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு ரெகுலர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியெல்லாம் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் விடு, கல்யாணம் ஆனால் சரியாயிடும் இப்படி சொல்லி நிறைய பேர் கண்டுக்காமே விட்டுடுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் பார்த்தாகணும். இப்போ அந்த பையனுக்கே நான் கல்யாணத்துக்கு பீரியட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? அது அப்படி சொல்லி பழக்கிட்டாங்க சார், அவ்வளோதான். நான் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நான் அந்த பையன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவன் நைட் ஷிஃப்ட்டு போகிறான். அதுக்கு என்ன சொல்கிறேன், 2 விஷயம் மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக 50% டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அப்படி டிசீஸில் இருக்காங்கன்னா அதை கொஞ்சம் குறைக்கவும் செய்யலாம். ஒன்று சாப்பிட்ற டைமு, தூங்குகிற டைம், இது 2ம். சாப்பிட்ற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 to 9, காலையில் 7லேருந்து 9க்குள்ளே தான் சாப்பிட்ணும். ஏன்னு சொல்கிறான் சைனீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வயிறு வந்துட்டு சாப்பாடு அதோட பீக் ஹவர்ஸ், அது ஒர்க்கிங் டைம், அந்த வயிறு ரெடியாக காத்துட்ருக்குமா சாப்பாடு போடுவாங்களான்னு. நான் 7 மணிக்கும் போட மாட்டேன், 8 மணிக்கும் போட மாட்டேன், 9க்கும் போடல. அது 9 மணிக்கு தான் அதோட டைமே முடிஞ்சிச்சு. அது என்சைம் சுரந்து காத்துட்டுருக்கு போடுவாங்கன்ட்டு. ஆனால் அது நம்ம போடவே இல்லை. அது என்ன ஆகும், நான் என்ன சொல்லுவேன், 10:30 மணிக்கு நான் சுட சுட நல்ல இட்லி அழகாக சாப்பிட்றேன், அது வயிற்றுக்குள்ளே போடுது. ஆனால் அதோட முடிஞ்சிச்சு, அது ஒர்க் பண்ண முடியாது. அது ட்ரை பண்ணுது, ஆனால் அது முடியாது. சும்மா அப்படி அரைச்சி பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த இட்லி வந்து அப்படியே ஸ்டே ஆகிடும் வயிற்றுக்குள்ளே. அப்போ அது வயிற்றுலேயே இருந்து என்ன ஆகும், புளிச்சு போயிடும். புளிச்சு போயிட்டு நான் திருப்பி 1:30 மணிக்கு என்ன தான் நான் சரண பவனில் எந்த பவனில் வந்து சாப்பிட்டாலும் அதுவும் இதோட போச்சுன்னா அதுவும் புளிச்சு போயிடும். ஸோ இந்த புளிச்சு போன கேஸ் வந்து கெட்ட கேஸாக மாறி நம்ம பாடியில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்டே ஆகிடுது. அதுலேருந்து தான் டிசீஸே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், காலையில் உணவு ரொம்ப டைம் எடுத்துக்கணுமா இல்லை எல்லா டைம் உணவுக்குமே? அப்படிலாம் இல்லை, காலை உணவு மட்டும்தான் சார். யார் ஒருத்தருக்கு வந்து வயிறு ரொம்ப கிளியராக நல்லா இருக்கோ, பிரச்சனை இல்லாமல் அவங்க வந்து நீண்ட நாள் வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம்னு சொல்கிறாங்க சார். அப்போது நம்ம பண்ணுற தப்பே இந்த பேசிக் இதில் தான். ஒரு 7 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், 8 மணிக்கு சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லா அரைச்சி தள்ளிட்டு ஃப்ரீயாக இருக்கும், மத்தியானத்துக்கு தயாராக இருக்கும். அப்போ கரெக்டாக 12:30 மணிக்கெலாம் உங்களுக்கு பசிக்கும், கரெக்டாக நீங்கள் சாப்பிடுங்க. திருப்பி நைட்டு 8 மணிக்கு பசிக்கோ, அப்படியே சூப்பராகிடும். ஆனால் யார் தயாராக இருக்கா? இது ரொம்ப ஈஸி தானே இது, ஆனால் யாருமே செய்யறதுக்கு கஷ்டம். எல்லாம் ஓடுறதுலேயே இருக்கும்ல, ஓடிக்கிட்டே இருப்போம். இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால், முக்கியமாக வந்து சுகர் பேஷண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் கூட அவங்க இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா 7 மணிக்கு எதையோ ஒன்று சாப்பிட சொல்கிறேன், அவங்களுக்கு கண்டிப்பாக குறையும் சார், கண்டிப்பாக குறையும். இல்லை சுகர் எனக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாவே வராது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து தூங்குகிற டைம். தூங்குறது வந்து 11 to 3. அப்போ யாரோட வேலைனா கால் பிளாடர் அண்ட் லிவர். 11க்கு குறைஞ்சபட்சம் படுத்தணும். 11க்கு கண்டிப்பாக பெட்டில் இருந்தாகணும். அப்போ வந்து ஃபோனை பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது, எழுதக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா கண்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் என்ன ஆகும், லிவருக்கு தான் போகும். அப்போது கண்ணு தான் வந்து கவர்ன் பண்ணுறது யாருன்னா லிவர். அதனால் அந்த லிவர் டைமில் என்ன சொல்கிறாங்க, நீ எதுவும் பண்ணாத, அமைதியாக படுத்துரு, லிவருக்கு உன் உடம்பை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம் லிவர் அப்படின்னா, காலையில் நம்ம வந்து எழுந்துக்கிறோம் இல்லையா, சாப்பிட்றோம், திங்க் பண்ணுறோம், பல்லு தேய்க்கிறோம், என்னெல்லாம் நடக்குதோ ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பிரித்து போட்டு எனக்கு இது தேவை, எனக்கு இது தேவையில்லைன்னு பிரிக்கிற நேரம் லிவர் தான் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க நம்ம பாடியில். ஸோ அது பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகும், அந்த டைமில் போய் நான் இந்த ஐடியில் பையன் சொல்கிறான்ல, அவன் என்ன பண்ணுவான்,
அந்த டைமில் தான் 12 மணிக்கு தான் பர்கர் சாப்பிடுவான், பீஸா சாப்பிடுவான். அப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் ஃபர்டிலிட்டிக்கு. காலையில் வேலையை முடிச்சுட்டு 5:30 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றவங்க நிறைய. அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஃபர்டிலிட்டி ஏன் வராது சொல்லுங்கள். அது வந்து யாருக்குமே அவேர்னஸ் கிடையாது. இப்போ நான்லாம் படிக்கும்போது கூட எனக்கு தெரியாதுல்ல இதை பற்றி. ஆனால் நைட்டு தான் நான் படிப்பேன். அதனால நான் பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே சொல்லுவேன், நீங்கள் குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கணும்னு நினச்சா தயவு செஞ்சு 5 மணிக்கு படிக்க வைங்க. படிப்பு வந்து காலையில் படிக்க வைங்க. இந்த நைட் டைமில் படிக்கிறத கொஞ்சம் தெரியாது குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்ற. ஏன்னா குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்தா தானே சார் வரும். நம்ம திடீர்னு போய் நம்ம சொன்னால் யாருக்குமே கஷ்டம்தான் பழகிறது. ஆனால் யாருமே அதை ஏற்றுக்கிற தயாராக இல்லைங்க சார். நிஜமாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யார் வந்தாலும் நான் இதை ரெண்டுமே சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் இருக்கன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. சிம்பிள் தான் இது. ஆனால் அந்த சிம்பிளான விஷயந்தான் கஷ்டமாக தெரியுது. இன்றைக்கு பல மனமுறிவுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ஸ். இந்த நீண்ட நாள் ஆண்மை குறைவு இருக்குது, அதை கூட சரி பண்ண வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க சார். நான் இப்போ சொன்னல ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனே சரிப்படுத்த முடியும். அதே மாதிரி இப்போ இம்பார்ட்டன்ஸு நீங்கள் கேட்குறீங்க, அது கூட சரிப்படுத்தலாம். அதனால வந்து அவங்க மன உளைச்சலை எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் பல திருமணங்கள் கண்டிப்பாக அதை சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சாதாரணமாக ஒரு குழந்தை இல்லைன்னு வராங்க இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இந்த ஹஸ்பண்ட் வந்து தனக்கு இருக்கிற பிரச்சனை நான் சொல்வேன் 2 பேரும் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அவர் இல்லை இவங்களுக்கு தான் மேடம் பிரச்சனை, எனக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது மேடம், இவங்களுக்கு பண்ணிவிடுங்க. அதுக்கு கூட அவங்க தயாராக இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த நான் பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், உங்கள் ஹஸ்பண்டுக்கும் இந்த ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். இல்லை அவர் பர்ஃபெக்டாக இருக்குது மேடம், வேணாம் மேடம். அந்த பொண்ணும் அதே தான் சொல்லும். அந்த மாதிரி ஜென்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் வருது. அதாவது அது காலங்காலமாக அப்படி பழக்கி விட்டாங்க. நான் சாதாரணமாகவே கேட்பேன், குழந்தை இல்லைன்னு ஏங்க நீங்கள் இவ்வளோ அழுறீங்க, அது ஓகே. அது என்னமோ ஒரு கொலை குற்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க சார். நிஜமா நான் சொல்கிறேன், இல்லைங்க ஒரு பணம் இல்லாத மாதிரி குழந்தை இல்லை, பணம் எப்படி கிடைக்குது குழந்தை எப்படி, அது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைனா தான் அந்த வலி தெரியுன்றாங்க. நான் அந்த வலி தெரியும் எனக்கு, ஆனால் நீங்கள் இதை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா மனசில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கவலையை திணிக்கிறோமோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். இப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனைகள் வரும். அதனால் நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டை ஃப்ரீ பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்டிலிட்டி லேட்டாக வரேன் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து காம் டவுன் பண்ணுவேன், ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்த்து நம்ம எவ்வளோ பண்ணாலும் வேஸ்ட்டு. அதனால் வந்துட்டு அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபர்டிலிட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சில பேர் இருக்குன்னு தெரிஞ்சுமே கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் தெரியாமல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அதை கூட நம்ம வந்து சரிப்படுத்த முடியும். நிறைய பையன்கள் வருவாங்க, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது பண்ண அவங்களுக்கு நிறைய இருக்குங்க சார், கஷ்டங்கள் நிறைய வரும் அவங்களோட. ஆமாம் கண்டிப்பாக அவங்களோட மைண்டு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகிறது இல்லாமல் உடல் ரீதியாக கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அக்குபங்க்சர் கண்டிப்பாக சரி பண்ணி இருக்குது. அது வந்து அவன் வந்து வெளியே சொல்லவும் முடியாது, இதுக்கு தீர்வு இருக்கான்னு யார்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அக்குபங்க்சர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் 100% கண்டிப்பாக. அந்த மாதிரி இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ஸையும் வந்து அவங்க சொல்லலாம். அதில் வந்துட்டு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அம்மைலாம் வந்து ஏதோ ஒரு அம்மை வந்தால் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி அவங்க வரவங்களுக்கு வந்து எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரலாம். கண்டிப்பாக இந்த அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு மட்டும் உதவுமா, இல்லை எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட இது உதவும்? கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும் சார், கண்டிப்பாக உதவும். இப்போ ஒருத்தர் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள், ஒரு 86 இயர்ஸ் ஒருத்தருக்கு, அவர் ஒரு அட்வொகேட் ஆக்சுவலி. அவர் வந்துட்டு கோபாலபுரத்தில் இருக்கார். அவர் வந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வருவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து யூஎஸ் போகிறேன் அடுத்த மாதம், அப்போது என்னோடய பேர குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நான் போயிட்டு விளையாடணும், அவங்களுக்கு ஈக்குவலாக நான் இருக்கணும், அங்கே போயிட்டு நான் உட்காரக்கூடாது, அப்போ எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வயசு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே ஒன்றும் இல்லை போய் உட்காருன்னு சொல்லி, அது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். அவர் அப்படி சொல்லும்பொழுது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சரி நம்ம இப்படி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிறேன். அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ நல்லாவே பண்ண முடியும் சார். ஏன்னா அது அகெயின் நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்துக்குமே காரணம் உள்ளே இருக்க ஆர்கன்ஸ். இப்போ நான் வந்துட்டு எனக்கு தேவைன்ற ஆர்கன், இப்போ நம்ம பாடியில் வந்து கிட்னி இருக்கு இல்லையா, அதில் வந்து எசன்ஸ், கிட்னி எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளோட எல்லாத்தையுமே
நிர்ணயிக்கிறது எப்படின்னா அது நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வர்றது. இப்போ நம்ம மூதாதையர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பிரச்சனை கூட சில பேருக்கு இப்போ டாக்டர் சொல்லுவாங்களே இது வந்துட்டு ஜெனட்டிக்காக வருது. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஜெனட்டிக்காக வர்றது இப்படி தான், அந்த எசன்ஸ்லேருந்து வர்றது தான். இன்னும் இப்போ இன்டீரியராக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏக்கு போயிருக்காங்க. டிஎன்ஏவை கரெக்ட் பண்ணாலே போதும். டிஎன்ஏ எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம ஸ்பைனல் கார்டில் எதுனா அந்த கிட்னி தான் திரும்பும். ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி எசன்ஸ் தான். அந்த கிட்னி எசன்ஸ் குறைய தான் நம்மளுக்கு வந்துட்டு முதுமை வரும், எல்லாமே வரும். ஸோ அது வந்து டீஜென்ரேஷன் ஆஃப் போன்ஸ் கூட பார்த்திங்கன்னா அதனால தான். இப்போ ஒருத்தர் வந்து நான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு 30 இயர்ஸில் வந்து நான் 6 feet இருந்தேன். ஆனால் நான் ஒரு 45 இயர்ஸ்க்கு வந்துட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் இன்ச் கரைஞ்சிட்டேன். 5.5 தான் இருக்கேன், இல்லை 5 இருக்கேன். என்னை வந்து சரிப்படுத்த முடியுமானா அக்குபங்க்சர் சொல்லுது சரிப்படுத்த முடியும். எப்படி? அது அவனோட டீஜென்ரேஷன் தான். போன் வந்து டீஜென்ரேட் ஆனால் சுருங்க ஆரம்பிக்குது. அதனால தான் அவன் இப்படி குள்ளமாயிட்டான். இப்போ நான் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் எசன்ஸை. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்கள கூட இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அக்குபங்க்சரில் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் சந்தித்த அதில் வந்து ரொம்ப சவாலாக இருந்த கேஸுன்னு எதை சொல்லலாம்? சவாலாக வந்து டினிட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது. காதில் வந்து சவுண்டு, அது வந்து ஒரு வைன்னு இருக்கும். சில பேருக்கு டிங் டிங் டிங்னு பெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்ததுன்னா வந்து இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறது அக்குபங்க்சர்லேயே கூட டினிட்டஸ். அது வந்து கிட்னியோட, அதுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கிட்னி தான் மெயின் ரீசன் அதுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படின்னா நம்ம ட்ரீட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இன்க்ரீஸ் ஆகும். அதோட இது அது இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. சவுண்டு நிறைய பேருக்கு காதில் பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ், அது நிறைய வேதனையாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது அது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததில் ஒருத்தருக்கு வந்துட்டு நான் ஒரு 8 months பண்ணேன். எப்போவுமே வந்து ட்ரீட்மெண்ட் 8 monthsக்கெலாம் போகவே போகாது, மேக்ஸிமம் 3 months தான். ஆமாம், இந்த 10 daysக்கு அப்புறம் வீக்லி ட்வைஸு, அது ஒரு 4-5 weeksல சரியாயிடும். கொஞ்சம் கிரானிக்காக இல்லை அவங்க வந்துட்டு சும்மா போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சுருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் அந்த 3 months. இல்லை ரொம்ப இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வரவே மாட்டாங்க. ஸ்ட்ரோக் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஆனால் இவங்க வரதே 2.5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அது 6 மாதம் ஆகும். அது டிபெண்ட்ஸ் த பேஷண்ட்டு தான். ஸோ இது மட்டும் வந்து நான் 8 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவர் வராமையே இருந்தார். அதுக்கப்புறமா வந்தார் மறுபடியும். வந்து இதுக்கப்புறம் பண்ணி அவருக்கு கொஞ்சம் நல்லாவே ஆயிடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எனக்குமே அது மட்டும்தான், ஏன்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக. அது இல்லாமல் மற்றது எல்லாமே வந்துட்டு வீசிங்காக இருக்கட்டும் எல்லாமே சரிப்படுத்திட்டு தான் இருக்கும். அது நார்மலாக எல்லாருமே சரி பண்ணுறது தான் சார். கோமாவில் இருக்காங்களா அவங்கள கூட சரி? கோமாவில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக படுத்தலாம் சார். அப்படியா? அதாவது இப்போ வந்துட்டு கோமாவில் படுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, எதுவுமே சில அதில் நிறைய வகை இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லாமல் வெறுமனே வெஜிடபிள் மாதிரி இருப்பாங்க. ஆமாம், வெறுமனே படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் 2-3 ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன். அப்போ இப்படி பண்ணிடுவாங்க, அசைச்சிடுவாங்க கண்டிப்பாக. அது பண்ணலாம், ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டே. அது மெடிசனில் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது பண்ண முடியும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டிமுலேட் கொடுக்க அவங்களுக்கு வந்து கான்ஷியஸ் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அகைன் நம்ம பிரெயினை தான் பண்ணுறோம். நினைவுகளை திரும்பவும் ஆட்களை அடையாளம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க சார். கண்டிப்பாக இருக்குங்க சார், ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இப்போ சத்யராஜ் இருக்காரு, அவருடைய மனைவி சில ஆண்டுகளாக கோமாவில் தான் இருக்காங்க. அவங்க இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் நான் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது. இதில் ஒன்றும் உங்களுக்கு கஷ்டமே வரப்போகிறது கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு இது நடக்கும், அதிசயம் மாதிரி தான். அவங்க கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ கிரானிக்காக இருந்தாலும் சரி, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சே அதனால் இது முடியுமா, அப்படி கிடையவே கிடையாது. அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரோக்கில் பேச்சு போயிடுது இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணி பேச்சு வருது தான். இப்போ பிறவிலேயே ஊமையாக இருக்கிறவங்கள தான் நம்ம பேச வைக்கிறது கஷ்டம். இப்போ தானே போயிருக்குன்னா ஈஸியாக வரும். அதே மாதிரி கண் பார்வை கூட கொஞ்சம் இதில் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் கண் பார்வை போயிடுச்சுனாலும் அது கூட வர வைக்க முடியும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி கண்டிப்பாக வர வைக்கலாம் சார். இந்த அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைவை தருது? நான் இதை வந்து சும்மா ஏதோ ஒரு இதுக்காக நான் பண்ணலை, என்னோடய சிஸ்டரை நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு முறையும் நான் வந்து அவளுக்கு பண்ண முடியலன்னு வருத்தம் மட்டும் இருக்குது எனக்கு. எனக்கு முன்னாடியே இது தெரிஞ்சிருந்தா அவளை நான் சரிப்படுத்தி இருக்கலாமே, அது என்னால் முடியலையே. சரி, அவளுக்கு பண்ணாததை நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணி சந்தோஷப்படலான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான்
நான் கண்டிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் சின்ன விஷயமா சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட நான் ரொம்ப ஈஸியாக எடுத்து என்னமோ ஒன்றுலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப சின்சியராக நம்ம வந்து அதை சரிப்படுத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், அவங்களுக்கு வருதான்றது இல்லை, எனக்கு வரணும்னு நினைப்பேன். நான் வந்துடுச்சனாலே அது கரெக்டாக சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நான் அப்படி தான் பண்ணுறேன். அக்குபங்க்சர் அப்படின்றது எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட்டா இல்லை? இல்லை, எக்ஸ்பென்சிவ்னு அப்படின்னு நம்ம ரொம்பலாம் சொல்ல முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுபடி அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் நினைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய டிசீஸ் இருக்கும். ஒன்று ஐபிஎஸ் தெரியும்ல உங்களுக்கு, அதாவது ஐபிஎஸ் வந்துட்டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு, அதே மாதிரி ஹார்ட் பர்ன் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்துட்டு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கூட சரி பண்ணலாம். பண்ணலாங்க சார். இதில் ஒரு மருத்துவரே எனக்கு தெரிஞ்சு ஒரு பல காலம் மருத்துவரே அவரே டாக்டர், அவரே தான் அவரால் ஒரு 15 வருஷமா வந்து எனக்குமே அவர் அந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் வந்து எடுத்தார் இதை சீரியஸாகவே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பண்ண முடியாது அலோபதியிலன்னு சொல்லிட்டு அவருக்கு சரிப்படுத்தி இருக்கும் சார் நிஜமா. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அப்படி கொண்டு போவோம். அதில் வந்து ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 600 rupees per day தான் வாங்குவேன். அது ஒரு 10 சிட்டிங் எவ்வளோ ஆகும்னு பாருங்கள், 6000 rupees. அதுலேயே அவங்களுக்கு வந்துட்டு 60% கண்டிப்பாக கிடச்சிரும். ஆனாலுமே அவங்க அந்த 6000 அதிகம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து பேஷண்ட்டை பொறுத்து தான். இப்போ நீங்கள் எக்ஸ்பென்சிவான்னு கேட்டிங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்துட்டு இப்போ நிறையா வந்து அவங்களால வந்து பண்ணவே முடியாது, ஃபீஸ் பே பண்ண முடியாது, நான் அவ்வளோ ஃபீஸ்லாம் கொடுங்க நான் பண்ணுறேன் நான் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எய்மே ஃப்யூச்சரில் நான் ஃப்ரீயாக பண்ணணுன்றது தான் என்னோடய ஆசை நிஜம். அந்த மாதிரி நான் வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு என்னால் முடியாது அப்படின்னாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் இவ்வளோ கொடுத்தா தான் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் மட்டும் நான் சொல்கிறேன். அதனால் அக்குபஞ்சர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சத்யராஜ் சாரே வந்தால் கூட சரி, அந்த 600 தான் என்னோடய கிளினிக். இப்போ ஹவுஸ் விசிட் போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். மற்றபடி யார் ஃபாரினர்ஸ்லாம் கூட நிறைய பேர் கொரியன்ஸ் நிறையா வருவாங்க, அவங்க யார் வந்தாலும் அதே ஃபீஸ் தான், அதே தான். எல்லாமே ட்ரீட்மெண்ட்டும் ஒன்று தான், ஃபீஸும் ஒன்று தான். அதனால் எக்ஸ்பென்சிவான்னு நினைக்கிறது வந்து அவங்கள பொறுத்து தான் இருக்குது. இந்த துறையில் உங்களுடைய ரோல் மாடல் யார்? நிறையா தான். என்னோடய மாஸ்டர்ஸ் தான் சார் எல்லாருமே வந்துட்டு. இப்போ தைவானில் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து நீடில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ பெரிய நீடில் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, எத்தனை இன்ச்சு இவ்வளோ இருக்கும் இங்கேருந்து இது வரைக்கும். அந்த நீடில் வந்து பேக்கில் வந்துட்டு பேக் பெயினுக்கு நான் இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இன்னும் நான் யூஸ் பண்ணல, ஏன்னா சின்ன நீடில் பார்த்தாலே மக்கள் பயந்துடுறாங்க. அந்த நீடில் பார்த்தா உண்மையாக பயப்படுவாங்க. அந்த நீடில் ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு 2 days 3 days தான் பேக் பெயின் சரியாக போயிடும். அதே மாதிரி யூரினரி பிளாடர் ப்ராப்ளமும் சரி போயிடும். நானும் அதை ட்ரை பண்ணேன் அவர் முன்னாடி, நான் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு 5 needles தான் யூஸ் பண்ணுவார். அவர் அதுலேயே வந்து சரிப்படுத்த முடியும்ன்ட்டு அவரோட டெக்னிக் சொல்கிறேன். அது மாதிரி எல்லாருமே நான் படித்த எல்லா மாஸ்டர்ஸுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ரோல் மாடல் தான். இங்கேயுமே தமிழ்நாட்டிலையுமே நான் ஃபஸ்ட்டு நான் படித்தது வந்துட்டு காரைக்காலில் ஒரு மாஸ்டர் இருக்கார், அவர்கிட்டையும் நான் படித்தேன். அவருமே வந்துட்டு இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக என்கிட்டேருந்தே கிடையாது, நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதை தான் நான் சொல்கிறேன். அதனால் என்னோடய கருத்தே இல்லை. ஸோ அதனால் எல்லாருக்குமே நான் வந்து அந்த மாஸ்டர்ஸ்க்கு எல்லாமே நான் தலை வணங்குறேன். கண்டிப்பாக அவங்க எனக்கு சொல்லி கொடுத்ததால தான் என்னால் இவ்வளோ சக்ஸஸாக பண்ண முடியுது. கண்டிப்பாக இந்த அக்குபங்க்சர் நீடில் எங்கே தயாராகுது? சைனாவில் தான் சார் தயாராகுது. இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்ட்ரியில் யாரோ சொன்னாங்க, யாரோ தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிச்சு. ஸோ இது சைனாலேருந்து தான் வருது. ஆனால் இது வந்து 100% வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுலேயும் டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வருது. ஏன்னா சைனாலேருந்து டைரெக்டாக வரல, நடுவில் மும்பையில் போயிட்டு அவங்க ஒரு பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க இதை வந்துட்டு இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு தடவை யூஸ் பண்ண நீடில் யூஸ் அண்ட் த்ரோ தான் சார், யூஸ் அண்ட் த்ரோ தான். இது ஒன்லி ஸ்டெர்லைஸ்டு நீடில் தான் சார். இது வந்துட்டு எவ்வளோ தூரம் செலுத்தலாம் அப்படின்றது வந்துட்டு அந்த பர்சனை பொறுத்து டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அதிகபட்சமாக இவ்வளோ பெரிய நீடில் கூட போடுவோம்னு சொல்லிட்டு உள்ள இன்டீரியரா. ஆமாம், இத்தினூண்டு நீடிலும் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். போடலாம் சார். அதில் எவ்வளோ போடணும்னு அதுதானே நம்ம படிப்போம். அது கண்மூடித்தனமாக கிடையாது, இந்த ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தான் இன்சர்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஸ்கேல்ப்லலாம் பண்ணும்போது அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது தானே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம். உங்களுக்கு கிடைச்ச பாராட்டில் மிகப்பெரிய பாராட்டு எது சொல்லலாம்? இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பாட்டி மட்டும் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 79 வயசு. அவங்க வந்து எங்கெங்கேயோ சுற்றி பார்த்து பாதத்தில் எரிச்சல்னு சொல்லிட்டு வந்தாங்க. சுகர் பேஷண்ட் நிறைய பேருக்கு இருக்குது இல்லை?
சுகர் இல்லாதவங்களுக்கும் வரும் சார். அப்படியா? பெரிஃபரல் நியூரோபதி, அவங்களுக்கு டயபெட்டிக் நியூரோபதி. சுகர் இல்லாட்டி கூட பாதை எரியும் அவங்களுக்கு வந்து பெரிஃபரல் நியூரோபதின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, நான் வந்து என்னென்னமோ பண்ணிட்டேன், என்ன எரிச்சல் ரொம்ப தாங்கவே முடியல, நீ மட்டும் நான் 3 நாளோ 4 நாளோ தான் வந்தாங்க, அப்போது நீ வந்து கடவுள் தான் எனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்களாம் நிஜமாக கால் கிட்ட கூட வந்திருக்காங்க. ஏன்னா அந்த எரிச்சல் வந்து அவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் தானேங்க சார். அதே மாதிரி அந்த இது யூரின் சொல்கிறேன் பார்த்தீங்களா, கண்ட்ரோல், அவங்க கூட சொல்கிறேன். அவங்கெல்லாம் சொல்லும்போது நான் அந்த மாதிரி வயசானவங்க கிட்டேருந்து வரது நான் ரொம்பவே இதாக பிளஸ்ஸிங்காக நினைப்பேங்க சார். ஏன்னா அவங்க அந்த வயசான காலத்தில் அந்த குழந்தைங்கள வளர்க்குறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு யாருமே வச்சுக்கிறதே இல்லை. அது யாரும் வந்து அதான் எல்லாம் வயசாகிடுச்சு, போங்க இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு, அப்படி தான் வயசானா இப்படி தான், இந்த மாதிரி சொல்கிறது தான் விடணும்னு சொல்கிறேன் நான். சாதாரணமாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கால் வலி, ஆமாம்மா வயசாயிடுச்சு அவ்வளோதாம்மா, இப்படிதாம்மா வலிக்கும், எல்லாருமே சொல்கிறாங்க. அது சாதாரணமாக, எனக்கு அதுதான் தாங்கவே முடியல. அந்த வலின்ற ஒரு விஷயத்தை யாருமே நினைக்க, வயசாயிட்டா வலியை தாங்கிக்கணும், ஏன் தாங்கிக்கணும்னு யார் கேட்க முடியும்? அவங்களாம் கேட்கவே முடியதில்லை. அந்த மாதிரி வலியோட எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப ஆசையாக எனக்கு அந்த மாதிரி வயதானவர்களை வச்சு அவங்களோட சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றது தான் என்னோட அதிகபட்சமான ஒரு இது. ரொம்ப நன்றி, உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ்.